யானது. விமானம் காணாமல் போன 16 மாதங்கள் கழித்தே அதன் பாகங்கள் கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரைகளில் கண்டுபிடிக்கப்பட்டன. தெற்கு இந்தியப் பெருங்கடலில் உள்ள நீரோட்ட ஆய்வுகள் மூலம் இந்த பாகங்கள் 370 இல் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவையாக இருக்கலாம் என்று தெரிய வந்தது. அஸ்லாம் கான், மலேசிய முன்னாள் தலைமை புலனாய்வாளர், இந்த பாகங்களை எப்படி உறுதிப்படுத்தினோம் என விளக்கினார். கண்டுபிடிக்கப்பட்ட பாகங்களில் உள்ள வரிசை எண்கள் விமான தயாரிப்பாளரின் ஆவணங்களில் இருந்த வரிசை எண்களுடன் ஒத்துப்போனது. எனவே அவை மலேசிய ஏர்லைன்ஸ் போயிங் விமானம் என்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அந்த பாகங்களில் இருந்த எழுத்துகளின் வடிவங்களை பார்த்தபோது அவை போயிங் விமானத்தினுடையது என்பது, வேறு எந்த போயிங் விமானமும் இந்திய பெருங்கடலில் விழவில்லை என்பதால் அது MH370 இன் பாகங்கள் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. விமானம் பறக்கும்போது அதை சீராக வைத்துக்கொள்ள இறக்கைகளில் உள்ள பாகம் ஃப்ளாபரான், அந்த பாகமும் கண்டுபிடிக்கப்பட்டது. விமானம் மீண்டும் மலேசியா நோக்கி திரும்பியதற்கு இதுவே சான்றாக அமைந்தது. இந்த பாகம் கிடைக்கும் வரை விமானம் மேற்கில் மலாய் தீபகற்பம் நோக்கி பறந்ததற்கான சாட்சி மலேசியா மற்றும் தாய்லாந்தில் உள்ள இராணுவ ரேடார்களின் தரவுகள் மட்டுமே. மேலும் சில சான்றுகளும் கிடைத்தன. பிரிட்டன் நிறுவனமான இன்மர்சாட் தனது செயற்கைக்கோள்கள் ஒன்றுடன் 370 தொடர்பு கொண்டதை தெரிவித்தது. தெற்கு நோக்கிச் செல்லும்போது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திலும் MH370 உடன் நிகழ்ந்த கை குலுக்கல் என்றழைக்கப்படும் 6 தொடர்புகளை கண்டறிந்தது. ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திலும் விமானத்துக்கும் செயற்கைக்கோளுக்குமான தூரத்தை கணக்கிட்டு விமானம் உத்தேசமாக கடலில் எந்த பகுதியில் விழுந்திருக்கலாம் என்பது தெரிய வந்தது. அப்படி குறிக்கப்பட்ட இடம் மிக பரந்த ஆக்ரோஷமான ஆழமான கடல் பகுதி. அதற்கு மேல் குறிப்பான இடத்தை துல்லியமாக கண்டறிய முடியவில்லை. கடந்த 2014 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் 2017 ஆம் ஆண்டு ஜனவரி வரை 26 நாடுகளைச் சேர்ந்த 60 கப்பல்கள், 53 விமானங்கள் தேடுதல் பணியை மேற்கொண்டன. 2018 ஆம் ஆண்டு அமெரிக்க தனியார் நிறுவனமான ஓஷன் இன்ஃபினிட்டி 5 மாதங்களுக்கு கடலுக்கு அடியில் செல்லக்கூடிய ட்ரோன்கள் கொண்டு தேடியது. ஆதாரபூர்வமான தரவுகள் இல்லாததால் விமானம் மாயமானது குறித்து பல சதிக்கோட்பாடுகள் பேசப்பட்டன. விமானம் கடத்தப்பட்டு ரஷ்யா கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம், அல்லது டியகோ கார்சியா தீவிலுள்ள அமெரிக்க வான் தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம், அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என பல கோட்பாடுகள் இருந்தன. காட்சிக்கு வைக்கப்பட்ட விமான பாகங்களை பார்த்தபோது இது மிகவும் வெறுக்கத்தக்கது என்கிறார் பிரெஞ்சு பத்திரிகையாளர் ஃப்ளாரன்ஸ் டெசாங்கி. இவர் 370 மாயமானது குறித்து விரிவாக ஆய்வு செய்து புத்தகம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். 370 குறித்து வெளியான நூற்றுக்கணக்கான புத்தகங்களில் இதுவும் ஒன்று. விமானம் திரும்பி தெற்கு நோக்கி பறந்தது என்ற கோட்டைப்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது பொய்யாகச் சித்தரிக்கப்பட்டது என்கிறார். கண்டெடுக்கப்பட்டவை 370 இன் பாகங்கள் இல்லை என்கிறார். விமானத்தில் கொண்டு செல்லப்பட்ட சரக்குகள் குறித்து கேள்விகள் எழுப்புகிறார் அவர். அந்த விமானத்தில் இருந்த சரக்குகள் காரணமாக தென் சீனக் கடல் மீது அமெரிக்க விமானத்தால் சுடப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறார். ரேடார் மற்றும் செயற்கைக்கோள்களின் தரவுகளை பல நிபுணர்கள் ஒப்புக்கொள்கின்றனர். அந்த தரவுகளின்படி பார்த்தால் விமானத்தை யாரோ தெரிந்தே தெற்கு நோக்கி இயக்கியுள்ளனர் என்பதுதான் அதற்குரிய ஒரே விளக்கம். பிபிசியின் ஏன் விமானங்கள் மாயமாகின்றன என்ற புதிய வீடியோவில் 2 பிரெஞ்சு வான்வெளி நிபுணர்கள் பேசியுள்ளனர். அதில் ஒருவர் அனுபவமிக்க விமானி. விமானம் எப்படி பறந்திருக்கக்கூடும் என்று அவர் தொழில்நுட்ப உதவியுடன் நிகழ்த்திக் காட்டுகிறார். மலேசிய வான் கட்டுப்பாட்டு மையத்தின் தொடர்பு முடிந்த பிறகு தென் சீனக் கடல் மீது MH370 துரிதமாக எப்படி திரும்பியிருக்கக்கூடும் என்று விளக்குகிறார். இதை அனுபவமிக்க திறன் கொண்ட விமானி ஒருவர் செய்தால் மட்டுமே இப்படி திரும்ப முடியும் என்ற முடிவுக்கு வந்தனர்.
சரியாக மலேசிய வான் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து வியட்நாம் வான் கட்டுப்பாட்டு மையத்துக்குள் நுழையும் முன் விமானம் இப்படி திரும்பியுள்ளதால் யாருக்கும் தெரியாமல் திருப்ப வேண்டும் என்று விமானி செய்திருக்கக்கூடும் என்று கருதுகின்றனர். ஏனென்றால் வியட்நாம் வான் கட்டுப்பாட்டுக்குள் விமானம் வரவில்லை என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளச் சிறிது நேரம் ஆகும். மேலும் சில கோட்பாடுகளும் உள்ளன. விமானத்தில் இருந்த அனைவரும் சீரற்ற அழுத்தம் காரணமாக ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போயிருக்கலாம். அல்லது திடீரென பெரிய தீ விபத்து ஏற்பட்டு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கோட்பாடுகள் உள்ளன. ஆனால் விமானத்தின் சவாலான திருப்பம், அதன் பிறகு தொடர்ந்து 7 மணி நேரம் சீராக பறந்தது ஆகியவற்றை வைத்துப் பார்க்கும்போது மேற்சொன்ன கோட்பாடுகள் சாத்தியமில்லை என்று கருதப்படுகிறது. அதே நேரம் விமானி வேண்டுமென்றே விமானத்தை வேறு திசையில் திருப்பி பயணிகளை மரணத்துக்கு இட்டுச் சென்றார் என்பதும் நம்பத்தக்கதாக இல்லை. அந்த விமானி அப்படி செய்யக்கூடியவர் என்பதற்கான வரலாறும் இல்லை. இந்த சந்தேகங்கள், கோட்பாடுகள் அனைத்தும் குடும்பங்களின் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. எனது மோசமான எதிரிக்கும் இந்த நிலை வரக்கூடாது என்கிறார் ஜாகிடா கொன்சாலஸ், MS-370 விமானத்தின் உள்ளிருக்கும் கண்காணிப்பாளர் பாட்ரிக் கோம்ஸின் மனைவி. நாங்கள் இதுபோன்ற உணர்ச்சி பிழம்புகளுக்கு ஆளாகிக் கொண்டே இருக்கிறோம். முதலில் தேடுதல் பணிகள் தொடங்கியபோது ஏதாவது ஒன்றை பார்த்துவிட்டதாக கூறுவார்கள். அப்போது எங்கள் நம்பிக்கை அதிகமாகும். அதன் பிறகு அது MS-370 இல்லை என்று கூறிவிடுவார்கள். நாங்கள் மீண்டும் காத்திருக்கத் தொடங்குவோம் என்றார். ஆரம்பத்திலிருந்தே மலேசிய அரசு குடும்பங்களால் விமர்சிக்கப்பட்டு வந்தது. இராணுவ ரேடார் தகவல்கள் கொண்டு துரிதமாக மெத்தனமாக இருந்ததற்காகவும் விமர்சிக்கப்பட்டது. ஓஷன் இன்ஃபினிட்டி என்ற தனியார் நிறுவனம் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் கட்டணம் வேண்டாம் என்ற அடிப்படையில் தேடுதல் பணிகளை மேற்கொள்ளத் தயாராக உள்ளது. ஆனால் அதற்கு அரசின் அனுமதி வேண்டும். தற்போது பொறுப்பில் இருக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆந்தோனி லோக் கோலாலம்பூரில் நடைபெற்ற 10வது ஆண்டு நினைவு தினத்தில் பங்கேற்றார். மாயமான விமானத்தை கண்டுபிடிக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த ஆண்டில் தேடுதல் பணிகளை மீண்டும் தொடங்குவது குறித்து ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்துடன் ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். ஓஷன் இன்ஃபினிட்டி 2018 ஆம் ஆண்டு 12 லட்சம் கிலோமீட்டர் இடத்தை தேடி பார்த்தது. இதில் ஆழ்கடல் பள்ளத்தாக்குகள் போன்ற மிக சவாலான பகுதிகளும் இருந்ததால் விமானத்தை தவறவிட்டு இருக்கவும் வாய்ப்புண்டு. இந்த தேடுதல் பணிகளில் ஈடுபட்ட மற்றொரு நபர் ஓய்வு பெற்ற பிரிட்டன் வான்வெளி தொழில்நுட்ப நிபுணர் ரிச்சர்ட் காட்ஃப்ரே. அவர் விமானம் மாயமாகியிருக்கக்கூடும் என்ற இடத்தை மேலும் குறிப்பாக கண்டறிந்துள்ளதாக கூறுகிறார். சில சிற்றலை வானொலி சோதனைகள் மூலம் அவர் இதைச் செய்துள்ளார். ட்ரோன்கள் கொண்டு கவனத்துடன் அந்த குறிப்பிட்ட பகுதியை பல முறை தேடிப் பார்க்க வேண்டும். ஒரு ஆண்டில் 7 பில்லியன் தரவுகள் பதிவு செய்யப்படுகின்றன. அதாவது உலகம் முழுவதும் விரிந்து கிடக்கும் ஒரு மீன் வலையை கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த வலை முழுவதும் ரேடியோ சிக்னல்கள் உள்ளன. ஒவ்வொரு முறையும் ஒரு விமானம் செல்லும் போது இந்த வலையில் ஒரு துளை ஏற்படும். அதை வைத்து அந்த விமானம் குறிப்பிட்ட நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தது என என்னால் கூற முடியும். தெற்கு இந்திய பெருங்கடல் மீது பறந்த 6 மணி நேரங்களில் MS-370 இனால் ஏற்பட்ட 313 முரண்பாடுகள் 95 வெவ்வேறு நேரங்களில் பதிவாகியுள்ளது. அதை வைத்து விமானம் வீழ்ந்த பகுதியை மேலும் குறிப்பிட்டுச் சொல்ல முடியும் என்கிறார். ரிச்சர்ட் சொல்வது சரியான வழியா என்று கண்டறிய லிவர்பூல் பல்கலைக்கழகம் சோதனை செய்து வருகிறது. இந்த ஆண்டின் இறுதியில் அதன் முடிவுகள் தெரியவரும். மலேசிய போக்குவரத்து அமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகள் நம்பிக்கை அளிப்பதாக இருப்பதாக குடும்பங்கள் தெரிவிக்கின்றன. மலேசிய அரசு இதுவரை கொண்டிருந்த அணுகுமுறையிலிருந்து இந்த வாக்குறுதி மாறுபட்டதாக இருக்கிறது. ஆனால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இதே போன்று
அவர்களுக்கு பலமுறை நம்பிக்கைகள் மட்டுமே கிடைத்துள்ளன. எனக்கு விமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கொன்சாலஸ் கூறுகிறார். அப்போதாவது எனது கணவரின் ஆன்மா சாந்தியடையும். இதுவரை நான் அவரது நினைவாக எதுவும் செய்யவில்லை. என்னால் செய்ய முடியாது. ஏனென்றால் கண்களுக்கு புலப்படும் எதையும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என்றார். நினைவு தின நிகழ்வில் ஒரு பெரிய பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதில் மக்கள் தங்கள் நம்பிக்கையை, துயரத்தை, சோகத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். பெரிய சீன எழுத்துகளில் அந்த பலகையில் எழுதுவதற்காக கீழே அமர்ந்த லீ அந்த பலகையை பார்த்து அழுது கொண்டே நின்றார். அதில், மகனே, 10 ஆண்டுகளாகிவிட்டன. உனது அம்மாவும் அப்பாவும் உன்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறோம். மார்ச் 3, 2024 என்று எழுதியிருந்தது.